தீவிரமான மதவாதிகள் இருந்துட்டு போங்க, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. நீங்கள் நல்ல முறையில் ஒழுக்கமான முறையில் ஜெயிச்சு வா. மக்களை ஏமாற்றி அயோக்கியத்தனம் பண்ணி மொளமாரித்தனம் பண்ணி தான் இவிஎம்ல ஜெயிக்கிற. அப்புறம் நீ என்ன பெரிய வெங்காயம் தூக்கி போடணும். இப்போ பீகார்ல கொதிச்சு போயிருக்காங்க, போராட்டம் பண்றாங்க, எல்லாம் பண்றாங்க. நீ என்ன பண்ணாலும் நான் இப்படித்தான் கலவைத்துக்கு மனையில வை அப்படின்னா எப்படி சொல்லுங்க? அப்பட்டமான இன்னைக்கு சொல்லலையே, எல்லாத்துக்கும் தெரியுமே. திமுக ஆட்சிக்கு வந்த உடனே மர்ம மரணம் பத்தி நாங்க விரிவா அது தொடர்பா நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஆட்சிக்கு ஆட்சியே இப்போ இந்த தேர்தலே வரப்போகுது. அவங்க எதுக்குங்க அதிமுக என்னங்க பண்றாங்க? அவங்க எதிர்கட்சி. அவங்க சொன்னாங்க, செஞ்சாங்க. அவங்க எதிர்கட்சி. அம்மா தாயே, உன்னோட ராஜ விசுவாசினானுங்களே, எந்த விளக்கனையாவது போனானுங்களா? நான் 4 தடவை போனேங்க. 2வது ஃப்ளோரு, டீ கொடுப்பாங்க, காப்பி கொடுப்பாங்க, எல்லா கேமரா இருக்கும். சொல்றேன் சார், அவங்க நல்லா இருக்கும் சார். அந்த படைகள் இருக்கும், சஃபாரி ட்ரெஸ் போட்டு அனுப்பிச்சி விட்டுருவாங்க. எல்லாம் பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரி இப்படியே உட்காந்துருப்பாங்க. தம்பி வெயிட் பண்ணி சொல்லுவோம், எல்லாம் அமைச்சு இப்படியே உட்காந்துருப்பாங்க. அந்த அம்மா என்ன துடிச்சிருக்கோம். ஒருத்தன் என்ன பார்க்கல துடிச்சிருக்குமா இல்லையா? சரி, தமிழ்நாட்டில் நடந்தது. அதனாலதான் பண்ண கவர்னர் உட்காந்து எத்தனை தடவை ராம் ஒன்றாவா யாருப்பா உட்காந்து அங்கே செக் பண்ணிட்டு ஒருத்தர் ஒரு பிஜேபி சேர்ந்த ஒருத்தர் அங்கேயே உட்காந்து சம்பளா சமாதி கட்டி வச்சு முடிஞ்சவொன்னு போய் துணை ஜனாதிபதி ஆனது எல்லாம் மக்களுக்கு தெரிஞ்சதானே. நான் என்ன புதுசா சொல்றேன் உங்களுக்கு? ஒரு முதல்வரையே தீர்த்து கட்டக்கூடிய பல மாநிலங்கள்ல பண்ணியிருக்காங்களா இல்லையா? கொடூரமான கயவர்கள். நீ ஜனநாயக போர்களை இதை செய்யக்கூடாது. எச்சரிக்கை. தமிழ்நாடு போராடணும், இந்தியா போராடணும். நீ இவிஎம் ஒழிச்சுக்கட்டு, ஒழுங்கா தேர்தல் நடத்து. நீ வா, தைரியம் இருந்தா வா. தோட்டத்தானே திங்கிற, இவிஎம் ஒழிச்சுக்கட்டு. நீங்க 4ஆம் தூண் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பத்திரிகையாளர்கள் நீங்க உங்க சார்பா குரல் கொடுங்க. உங்க சங்க எலெக்ஷன்ல எவனாவது ஏமாத்தினா விடுவீங்களா? இவிஎம் ஓட்டு போட்டுட்டு இருக்கீங்க, தனி விடுப்பா. பீகார்ல எஸ்ஐஆர் நடத்தின அப்புறம் தான் அதோட வாக்குச்சதவீதம் அடி வாங்கிருக்காங்க. பீகார்ல எஸ்ஐஆர் நடத்தின பிறகுதான் அது ஓட்டு பர்சன்டேஜ் அதிகமா இருக்குன்னு சொல்லி தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லியிருக்கிறாங்க. அவர் தமிழிசையா இல்லையே, அது இந்தியசியாவில் இருக்காங்க. அவர் அப்பனுக்கு பிறந்த பிள்ளையாது. அவர் ஐயோ 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 குமரி அனந்தன் எப்பேற்பட்ட மாபெரும் மனிதர். அவர் தமிழ் கற்றுக்கணும்னா ஒரு சமூகம், ஒரு மிகப்பெரிய ஒரு சமுதாயம் கடன்பட்டிருக்கு அவருடைய தமிழுக்கு. அப்படிப்பட்ட ஒரு தமிழ் வித்தகருக்கு, குமரி அனந்தனுக்கு பிறந்த இந்தியசியை பற்றி என்ன பேசுறீங்க? அதிகரிச்சிருக்குன்னா அவங்க அதிகமாக போடுவாங்க. அவங்க காட்டுறது தானே சொல்லி டக் அதான் அவங்க தான் ஜெயிப்பாங்க. நான் ஒரு நடிகன், சும்மா 4 காசுக்கு பெரிய பெரிய நடிகர்லாம் இருக்காங்க. நான் இந்த மாதிரி இவர் வந்தார், அப்போ அதான் பயர் இந்த பிரேமர் வந்தார், பிரேம் சீமானெலாம் கருப்பு கொடி காமிச்சாங்க. அவங்களை அரெஸ்ட் பண்ண போயில நின்றுக்கு பாரு, என்ன பண்ணு இந்த வேலை வச்சுக்காதான்னு அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு கைதியாக போனேன். கைதியில் நடிக்க வேண்டியவன். எத்தனையோ வாய்ப்புகளை இழந்திருக்கேன். கவர்னர் மாளிகை முன்னாடி 98 போராட்டம் பண்ணி இந்த மாதிரி 600 ஏக்கர் பூமி இருக்கு. ஆஸ்கர் இது சரி, ஒலிம்பிக்கில் ஒரு தகரம் கூட வாங்க முடியாதனால 600 ஏக்கர் எதுக்கு இருக்கு? ஸ்விம்மிங் பூல் கட்டு, கிரிக்கெட் இது கட்டு, மல்யுத்த வீரர்களுக்கு இருக்கு, ஸ்டேடியம் கட்டு. 6000 மான்கள் எதுக்குன்னு போராட போய் 35 பேரோட 35 நாள் ஜெயிலில் இருந்தேன். பல இதுக்கு போராடி இருக்கிறேன், 1 2ன்னு இல்லை, நிறைய இதுக்கு போராட்டம் பண்ணியிருக்கேன். உணர்வை நான் யார் பல கட்சியில் இருந்ததே தவிர என் மேலே யாருக்காவது ஏமாத்தினேன், யாராவது திட்டனேன்னு இது வரைக்கும் எனக்கு எந்த இதுவும் கிடையாது. தோணுது சொல்கிறேன். நடிக்கிற வாய்ப்பு கொடுத்தா கொடுங்க, கொடுக்காட்டி மேலே போச்சு. எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை. எனக்கு நாடு நாசமாக போகுது, அதை தடுக்கத்தான் எஸ்ஆர் தடுக்க பண்ணோம். ஹேஸ் டு பி ஸ்டாப் and the CVM has to be stopped. It's an idiotical machine, stupid machine. Every genius person saying, every country following by ballot paper only.
இது எஸ்ஐஆர் தவிர்த்து ஒரு கேள்வி சார். இப்போ பிக் பாஸுக்கு வந்து தடை விதிக்கணும்னு சொல்லிட்டு பெரிய பூதாகரமா வெடிச்சிட்டு இருக்குது. ஏன்னா கலாச்சாரத்துக்கு வந்து சீர்கேடா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேல்முருகன் அவர்கள் வாழ்வுரிமை கட்சி வேலூர் கூட போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளே பாக்குறோம் அந்த நிகழ்ச்சியில அடிதடி அந்த மாதிரி. நான் இது ரெண்டுக்கு கூட்டிருக்கேன். நீங்க பிக் பாஸ் கேம் போறீங்க, நீங்க ஏன் பாக்குறீங்க? நான் அந்த கருத்தை பாக்குறதே இல்லை. எவனா எவன் கூட கட்டி பிடிச்சிக்கிட்டோம். பண்ணி எல்லாம் போய் பண்ணி மாதிரி உட்காந்து சேர்த்துல போறேன்னா பிறந்துட்டு போட்டோம். நீங்க ஏன் பாக்குறீங்க? நல்ல சீரியல் பாருங்க. சன் டிவியில அந்த நேரத்துல என்னப்பா விடுது, அப்புறம் அந்த விஜய் டிவியில அதுதான் கட்டுறாங்களோ. அந்த கரும்பு ஏங்க பாக்குறீங்க? 9 மணிக்கு படி தூங்கிடுங்க. பிரம்ம முகூர்த்தத்துல 3 to 5 எந்திரிங்க. வாழ்க்கை ஜாலியா இருக்கும். ஏதோ அவங்க பொழப்பு போட்டுறாங்க. என்ன கேட்க வந்தீங்க? நீ எதுக்காக கூட்டிருக்கு? பிக் பாஸ் தடை வேணும். அது தடை என்ன? என்ன வெங்காய விளக்கமாத்து கட்ட இருந்தா எனக்கு என்ன? அவங்க சமாளிக்கிறாங்க. சமூகத்தை இதுதான் சீரழிக்குது. பிஜேபி சர்க்கார் தான் சீரழிக்குது. நீ எஸ்ஐஆருங்கிறது நீ என்னைக்கு எனக்கு அடிமையாயிரு, நான் இப்படித்தான் பண்ணுவேன். எல்லாம் 5-6 வருஷம் முன்னாடி நான் இந்த இதை ஆரம்பிச்சேன், டிப்டாப் தமிழான்னு. அதே ஒரு சகோதரர் தான் அவர் பேரு இப்போ ஆதி. தமிழத்தை கொச்சையா தமிழா சொன்னதுனால நான் டிப்டாப் தமிழான்னு ஆரம்பிச்சு. அதுலயே ஒரு வரி வரும், தேர்தல் ஆணையம் மோதிவிட்டு பூணையம், தெளிவா வரும். அது அப்படியே தான் இன்னைக்கும் இருக்குது. போராடணும், அதே இதில் போராடிக்கிட்டு ஆரம்பிக்கல. இது மிகப்பெரிய போராட்டமா உருவெடுக்கணும். இது நிப்பாட்டப்படணும். இவிஎம் நிப்பாட்டப்படணும். ஏங்க பேலட் பேப்பருங்க, சும்மா பேப்பருங்க. என்ன இன்னும் இந்த காலம், இந்த காலத்துக்கு என்ன வந்துச்சு? ஏன் இந்த காலம் கற்காலமா இது? ஏன் அமெரிக்கா கற்காலத்திலேயே இருக்கான், பிரிட்டிஷ் கற்காலத்திலேயே இருக்கான்? ஏப்பா இந்த அம்மா கேட்கறாங்க, பெண்மணி கற்காலத்துக்கு போறீங்க. அப்ப ஏன் நம்ம சம்பிரதாயம் குடவோலைன்னு தமிழன் முத கண்டுபிடிச்சது, அதை ஏன் கைவிடுறீங்க? அது சிம்பிள். சிசிடிவி இருக்கா, சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கா, எல்லாம் பாக்குறாங்கல்ல. பூத் கேப்சர் நடந்தாலும் பார்க்கும், கமிட் ஆகும். பேப்பர்ல குத்து மடி உள்ள போடு, சந்தோஷமா போய் தூங்கு. இது இந்த அளவுக்கு போட்டா அந்த அளவு ஜெயிக்கிறான். எதுக்கு இந்த அளவு? இவிஎம் அளவு எதுக்கு? சங்கு ஊதிடுவான், இந்தியாவை ஊதிட்டான் இவிஎம் வச்சு. இன்னும் உங்களுக்கு உணர்ச்சி வரல, உங்களுக்கு நீங்க போராட தோணல. லட்சம் வக்கீலுங்க போராடி செத்துட்டான். அதை இப்படிதான் நடத்துவீங்கன்னா தேர்தல் அப்படியே நடக்குது. என்ன நடத்தி இப்படி என்னத்தை உன்னத ஆட்சியை கொடுத்துட்டா? எல்லாம் அடிமையாக்கி தான் நினைச்சிருக்கேன். அதானி போட்டு, அதானி இது, அம்பானி. இந்த கோழி இல்ல, கோழி ஜிஎஸ்டின்னு போட்டு அதுக்கு உதாரணம் சொன்னா அதான் இங்கே பிடிச்சேன். ஃபுல்லா எல்லா முடியும் பிச்சுட்டு, எல்லாம் ஒரு சேவலில் உள்ள ஒட்டு மொழி எல்லாத்தையும் இறக்கையை பிச்சுட்டு கீழே போட்டவுடனே 4 தானியத்தை எடுத்து போட்டால் அது நகர்ந்துக்கிட்டே வந்து கொத்தி திங்கும். இங்கே பார், ஜிஎஸ்டியில் குறைச்சிட்டேன், ஜிஎஸ்டியில் உங்களுக்கு குறைச்சிட்டேன். வரி போடுவாங்களாம், வரி மேலே வரி போடுவாங்களாம். டோல்கேட் லட்சக்கணக்கான கோடி, 1000 கோடிக்கு கொள்ளையடிச்சு நிதின் கட்கரி இங்கே ஒரு கல்யாணம் 1,00,000 கோடியில் நடத்துகிறாங்க. இதுதானே நடக்குது. அதானி அம்பானி காலில் போய் கொட்டிக்கிட்டு எல்லாத்தையும் அவங்களோட அஜெண்டா, அந்த பஞ்சதந்திர கதைப்படி அவங்க ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க. போட்டு உருட்டுறது புரட்டுறது, மக்களை அடிமையாக தான் வச்சிருப்பாங்க, படிக்க விட மாட்டாங்க. அது வெளிப்படையாக தெரியுது. ஐயா, நான் தப்பு செஞ்சிருந்தா நான் மன்னிச்சுக்குங்க. நான் நியாயமாக சொல்கிறேன், எனக்கு நெஞ்சு வெடிக்குது. ஆமாம், எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, பிஜேபி ஆதரிக்கிற கூட்டணியில் இருக்கிற அனைத்தும் பாசிச சக்திகள் தமிழ்நாட்டுக்கு உதவ. அந்த விதத்தில் நான் ஆளுங்கட்சி வேற வழி இல்லை. எங்கெல்லாம் மறுபடியும் வரும், ஆணித்தரமாக வரும். நானே விழுந்து வேலை செஞ்சாலும் செய்வேன். இத்தனை காலம் எதிர்த்தவன். இப்போ எனக்கு வழி இல்லை. எங்கேயும் செய்வேன். இதுவே என் பிரச்சாரம் தான். எங்கேயும் செய்வேன். நான் என்னோட போராட்டம், என்னோட பிரச்சாரம் கால் பதியும். இதே மாதிரி வானத்திலேயே சுத்திக்கிட்டெல்லாம் இருக்க முடியாது. ஒரு தம்பி ஆதரிச்சேன் அன்னைக்கு. இப்ப பார்த்தா அவரு அது என்ன எங்க செய்வீன்னு கேட்டீங்கல்ல, இவர் இந்த கால் இருக்குல்ல, இந்த கால் தடம் கீழே பதியணும். தெருவில் அடிமட்ட தொண்டர்கள், அடிமட்ட இடத்துல, மார்க்கெட்ல, வயல்ல, அங்க போய் சந்திக்கணும் மக்களை. வானத்திலேயே உலாத்திக்கிட்டு வான தூதர்களா இருந்துக்கிட்டு ஹெலிகாப்டர்ல போய் இறங்கி ஹெலிகாப்டர்ல வர்றவன் பணக்காரனுக்கு தான் சொம்படிப்பான், பணக்காரனுக்கு தான் பல்லாக்கு தூக்குவான். புரியுதுங்களா?
அறிஞர் அண்ணா எப்படி வந்தார், எப்படி என்ன எப்படி கஷ்டப்பட்டாங்க. இந்த மாதிரி லாட்ஜில் கூட தங்கலைங்க. அங்கே போனால் டூரிங் டாக்கீஸ் பேச்சு முடிச்சுட்டு 10 மணி ஆகுது 10:30 மணி ஆகுது, மேடையில் அவங்களோட உரையை முடிச்சுட்டு உரையெல்லாம் கேட்க நம்ம இப்போ பிறக்காமல் போயிட்டோம். அங்கே சாதாரணமாக போய் மக்கள் 10 பேர் இருந்திருப்பாங்க. டூரிங் டாக்கீஸில் பெஞ்ச் இருக்கும்ல, அதில் போய் வச்சு படுத்துட்டு காலையில் எழுந்திரிச்சு தண்ணி குளிச்சுட்டு அடுத்த இதுக்கு கிளம்பிடுவாங்க. அப்படி வாழ்ந்தவங்க. இன்னைக்கு தலைவர்னு வர்றவங்களாம் அப்படியே இருக்கான். ஸ்பெஷல் ஃப்ளைட், சார்ட்டர்ட் ஃப்ளைட். இது சும்மா கற்பனகரி. இதெல்லாம் ஒரு மயிலும் கொடுக்க முடியாது, ஒரு ஆணையம் கொடுக்க முடியாது. இதுதான் விஷயம். ஒழித்து கட்டப்பட வேண்டிய சக்தி இவிஎம் அண்ட் எஸ்ஐஆர் ஃபார்ம். பீகார்ல பிரசாந்த் கிஷோர் டெபாசிட் எல்லாம் கொடுத்துட்டாரு. பீகார் அங்கேயும் இதே மாதிரி தோப்பாங்க. சொல்லுங்க. அதே பிரசாந்த் கிஷோர் நடந்த நிலைமை தான் விஜய்க்கு ஏற்படுமா? ஏற்படலாம். நீங்களே சொல்லிட்டு என்ன வாயில சொல்ல வைக்கிறீங்க? அப்படி இல்லைங்க. அவருக்கு கண்மூடித்தனமா நான் அப்படி ஒரு இதே இடத்துல இதே நீங்க வந்தீங்க, ஒரு சம்பவம் நடந்தது, அப்படி ஒன்று எனக்கு தோன்றதை சொல்லிடுவேன். உணர்ச்சி வசப்பட்டோ படாமலோ நியாயத்தை சொல்லிடுவேன். ஆயிரக்கணக்கான ஃபோன் உங்க புண்ணியத்தில் அவ்வளவு ஃபோனு, தகவல், மெசேஜ், பாராட்டு. நான் அதை நினைச்சு நான் சொல்லலை. ஆனால் அந்த மனிதனுக்கு ஒரு ஃபோன் கூட இல்லை. 10 படம் நடித்தேன், பெரிய வழியெல்லாம் நடித்தது அவர் புண்ணியத்தில் இல்லை. நம்ம டைரக்டர் அவர் என்னை வச்சு ஹீரோவாக பண்ண இருந்தார் இல்லையா, லோகேஷ் கனகராஜ். அது நான் போய் நின்று எனக்கு ஒரு சீட்டு கொடுங்க, நான் அந்த மாதிரி ஆளா? நான் எப்பயே பிறந்து எப்பயே பணம் காட்டு நடி, எப்பயே எல்லா தண்ணியும் எல்லா காட்டு தண்ணியும் குடித்தவன். அதனால அது ஒரு கற்பனையான உலகத்தில் அவர் இறக்கி விடப்பட்டவர். ஓய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்களா தம்பி விஜய்க்கு? இதுக்கப்புறம் செட்டு கொடுத்தாங்களா? என்னங்க சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். அதுக்கப்புறம் செட் பிரிவு கொடுத்துருக்காங்களா? ஒரு சாதாரண இந்த மக்களுக்கு அடிமட்ட தொண்டர்களோட அவங்க இப்போ நீட்டை தூக்கணும், ஸ்ரீலங்கா தமிழர்களுக்கு நீதம் கிடைக்கணும், இங்கே விவசாயிகள் நிலமெல்லாம் பாலாகுது, கார்பரேட் மயமாகுது, ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாம் பயங்கரமாக விஷமாகி கத்திரிக்காய் எவ்வளோ பெருசு வருது, கொய்யாக்காய் எவ்வளோ பெருசு வருது, பப்பாளி எவ்வளோ பெருசு வருது, எல்லாமே நஞ்சு விட்டப்பட்டு வருது. இதெல்லாம் தீர்க்கறதுக்கு மக்களோட மக்களாக போராடணும் ஒரு மனுஷன். அவர் கார்பரேட்டுடைய இளநாட்டிகளுக்காகத்தான் அவர் வருவார் ஒரு இதுக்காக. அதனால இன்னைக்கு என்னோட முடிவு அதுதான். அவரால் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்க கேட்டதுக்கு பதில் நீங்களே கேட்டீங்க, நீங்களே சொல்லிங்க. சார், மக்களை சந்திக்க ஹெலிகாப்டர்ல போக போற விஜய் மற்ற கட்சிகளுக்கு சொம்படிக்க வந்திருக்காரா சார்? சொல்லிட்டீங்க, அடிங்க. நீங்க சொன்னீங்க சார். சொல்லிட்டேன். நீங்க சொன்னதை நான் சொன்னேன். எனக்கு என்ன பயமா? ஏன்னா எவ்வளோ கண்டு நான் இது என்ன எனக்கு பயமா? முந்தா நேற்று மருந்து எழுவா நல்லபடியாக பண்ணிட்டோம், சம்பாதிக்கிட்டோம். நிறைய சம்பாதிச்சு வச்சிருக்காரு, நிறைய படம் எடுப்பார். ரஞ்சிதமே உதடு வலிக்க கொஞ்சமேனு உதடு வலிக்க கொஞ்சிட்டு முட்டி வலிக்க எல்லா வேலையும் செஞ்சுட்டு அவர்கிட்ட வராரு. மக்களுக்கு முட்டி வலிக்க பாடுபடுவாரு. முட்டியெல்லாம் வலிக்கும் இல்லையா நடந்து போனா? நீங்க ஏங்க விமர்சனம் வைக்கணும்னு வைக்கலீங்க. எனக்கு அதெல்லாம் எனக்கு ஒரு சும்மா போற போக்குல சும்மா தட்டிட்டு போறாங்க. எனக்கெல்லாம் ஈக்குவல் கிடையாது. கமல்ஹாசன் அவர்கள் அரசியல் இருக்கிறாங்க. அவங்க எந்த அளவுக்கு நம்மளுடைய அரசியலை நல்லபடியா நடத்துறாங்க நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா மாநில அரசுக்கு மத்திய அரசுக்கு எதிராக ஒரு போராட்ட காலத்துல கூட அவர் சமீபத்துல இல்ல. அதனால நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? வீராங்கனை சரியா கேட்கிறாங்க. கமல்ஹாசன் நிலைப்பாடு சரியானதுதான். இப்ப ஸ்டேட்டை காப்பாற்றணும். நமக்கு முரண்பாடு திமுக 1000 இருக்கலாம், அதை நம்ம சரி செஞ்சுக்கலாம், நமக்குள்ள 1000 பண்ணிக்க முடியும். ஆனா இவனோட நோக்கம் சீர்குலைச்சு மக்களை நாசம் பண்ணி பிச்சைக்காரங்களாக்கி எல்லா பணத்தையும் கொண்டே அதானி அம்பானிகளில் கொட்டிட்டு விந்தம் பாட வேண்டியது. நான் ஒரு மதவாதியாலாம் இதை சொல்லலை. எனக்கு மதமெல்லாம் எனக்கு ஒண்ணுமே கிடையாது. நான் சினிமாக்காரன், நடிகை. எல்லாத்துக்கும் என்ன கும்பாபிஷேகம் கூப்பிட்டே போவேன். என்ன கொடுக்குறாங்களோ வாங்கிக்குவேன், சாப்பிடுவேன், எல்லா வீட்லையும் சாப்பிடுவேன். எலெக்ஷனை போவோம். தரையில வாழ்றேன். மக்களுக்கு தரையில வர காமராஜ் எப்படி சைக்கிளில் போனாரு, நடந்து போனாரு, அந்த மாதிரி தான் அடிமட்ட மக்களுக்கு உதவணும்னா மக்களோட மக்களா வேலை செய்யணும், நடக்கணும். நடந்துதானே ஓட்டு கேட்டு போறேன். எல்லாம் நீ ஹெலிகாப்டர் அப்படியே இவங்க எல்லாம் கும்பிடுவாங்களா? நாளைக்கு பிரான்ஸ்லேருந்து ஏதோ வருதா பெரிய ஹெலிகாப்டர் அப்படியா? ஐ டோன்ட் கேர். இந்த கூட்டம் உங்களை அழைத்ததின் நோக்கம் எஸ்ஐஆர் ஆக்சுவலி ஸ்டாப். ஏழை மக்களை சீரழிக்கிறாங்க, வேலைக்கு போக முடியல, குடியானவர்கள், ஏழைகள், பாழைகள் எல்லாம் தில்லாடிட்டு இருக்காங்க. பைத்தியக்காரத்தனமா ஒரு வக்கீல்னாலே இந்த பாம்பு ரொப்ப முடியல.
42க்கு முன்னாடி எங்க இருந்த, 2002 எங்க இருந்த, அம்மா பேர் சொல்லு, அம்மாவோட இறந்து போக 1990 இறந்து போனாங்க. அப்போலாம் அவங்களுக்கு ஓட்டர் அட்டையே கிடையாது. அந்த ஊர்ல வச்சிருப்பாங்க லிஸ்ட், கூட்டிட்டு போவாங்க, அழகா ஓட்டு போட்டு வருவாங்க. 30-40 வருஷம் முன்னாடி எங்க இருந்துச்சு? இப்பதானே கொடுத்தாங்க. ஆட்டோமேட்டிக்கா அந்தந்த கட்சிக்காரங்க அந்த லிஸ்ட் வச்சிருப்பாங்க. அம்மா தாய் இருந்தாம வச்சுட்டு வந்து ஓட்டு போடுமா அப்படின்னு ஓட்டு போட்டு அப்படியே மரியாதையா நடத்துனாங்க. இவங்க எப்ப இந்த வாக்காளர்களை கேவலமா நடத்துறாங்களோ, இப்படி ஒரு ஃபார்மை கொடுத்து புலப் பண்ணா அப்படின்னு ரெட்டங்கால் போட்டு உட்கார்ந்துருக்காங்கன்னா, இது அந்த எஸ்ஐஆரின் உண்மையான பதம் என்ன? சேவ் ஐ ரிமைன் ஃபைவ்.